வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டாலே வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து மகாத்மா காந்தியோட பேர் தான் வந்து ஞாபகம் வரும். ஏன்னா அவர் நம்மளோட கரன்சி நோட்டில் வந்து அவரோட ஃபேஸ் தான் இருக்குது. ஒரு ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்ற ஒரு பேர் வாங்கின ஒருத்தர். அவர் பாடுபட்டு நம்ம கண்ட்ரிக்காக வந்து ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாரு. ஸோ அதனால் வந்து நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படின்ற ஒரு பேர் கேட்டாலே வந்து மகாத்மா காந்தியோட பேர் தான் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஞாபகம் வரும். ஆனால் வந்து அவரோட டைம்லைன்லேயே இருந்து அவருக்கு ஈக்குவலாக வந்து ஃபைட் பண்ணி ஒர்க் பண்ண ஒருத்தர் இருக்கார். அவரோட டெத் வந்து இப்போ வரைக்குமே வந்து கூட வந்து ஒரு சிலரால் நம்ப முடியாமலோ இல்லை ஒரு சிலரால் வந்து இன்னமும் அது வந்து மிஸ்டீரியஸாகவோ வந்து தான் வந்து அவரோட டெத்தும் வந்து இருந்தது. அவர் வந்து ஒரு அன்சங் ஹீரோவாகவே வந்து கடைசி வரைக்கும் இருந்துட்டார். ஸோ சுபாஷ் சந்திர போஸ் வந்து மகாத்மா காந்தியோட டைம்லேயே இருந்து எந்தெந்த மாதிரியான மூவ்ஸ்லாம் பண்ணி ஃபைட் பண்ணார். ஸோ எப்படிலாம் வந்து மக்கள் வந்து அவர் எதனால் வந்து அவ்வளோ ப்ரைஸ் பண்ணாங்க, அண்ட் தென் இன்னும் வந்து ஏன் வந்து நம்புகிறாங்கன்றதை பற்றி, இன்னும் வந்து ஏன் உயிரோடு இருக்கார், மிஸ்டீரியஸான விஷயம் எதுக்கு அவர் டெத்தில் வந்து இவ்வளோ இருக்குன்றதை பற்றி வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அண்ட் மைசெல்ஃப் அஜ்மல் ஹுசைன். ஸோ இப்போது வந்து 1897 வந்து மகாத்மா காந்தி இருந்த ஒரு டைம்லைனில் தான் வந்து சுபாஷ் சந்திர போஸும் இருக்கார். ஸோ 1897 தான் வந்து பிறக்கிறார் அவர். ஸோ அவரோட ஹையர் ஸ்டடீஸ் வந்து இங்கிலாண்டில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவர் வந்து லண்டனில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவர் வந்து இந்தியா வரும்போது தான் வந்து இந்தியா வந்து ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ணிகிட்டு இருந்த அந்த ஒரு பீரியட். ஸோ அப்படி இருக்கும்போது அவரும் வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. பட் தென் வந்து மகாத்மா காந்தி வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அவரை வந்து ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணாமல் அவரை வந்து பெருசாக ரெக்கக்னைஸ் பண்ணாமலே வந்து இருந்தார். அதுக்கு ஒரு பெரிய காரணமே வந்து அவங்க 2 பேரோட வே ஆஃப் அப்ரோச் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து மகாத்மா காந்தி வந்து ஒரு அஹிம்சை வழியில் வந்து போராடின ஒரு பர்சன்னாக வந்து இருந்தார். ஆனால் அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக சுபாஷ் சந்திர போஸ் வந்து ரொம்ப ஒரு அக்ரெசிவான ஒரு ஆளாகவே வந்து அவரோட போராட்டமும் மூவ்ஸோ எல்லாமே வந்து அக்ரெசிவாகவே தான் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து 2 பேருக்கு நடுவில் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்சியேஷன் இருந்ததுனாலே வந்து அவர் மகாத்மா காந்தி வந்து அந்த டைமில் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணலை அவரை. ஏன்னா மகாத்மா காந்தி வந்து அந்த டைம்லேயே வந்து ரொம்ப ஒரு பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டராக வந்து இருந்தார். அப்போ தான் வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து லண்டன்லேருந்து அவரோட ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு இந்தியாவுக்காக வராரு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மக்கள் மத்தியில் வந்து ஆனால் சுபாஷ் சந்திர போஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு அவர் மேலே நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்து இருந்தது. அது எந்த அளவுக்கு அப்படின்னா காங்கிரஸில் வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஒரு எலெக்ஷனில் வந்து நிற்கிறாரு. மகாத்மா காந்தி வந்து ஒருத்தரை வந்து இவருக்கு வந்து ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி ஒருத்தரை ரெப்ரசன்ட் பண்ணியும் கூட அந்த எலெக்ஷனில் வந்து ஹெடாக வந்து சுபாஷ் சந்திர போஸ் தான் வந்து வின் பண்ணுறாரு. காங்கிரஸ்லேயே வந்து சுபாஷ் சந்திர போஸ் வின் பண்ணார். ஸோ அதனால் காந்தி சொன்ன ஒரு ஆள் வந்து வின் பண்ணாமல் சுபாஷ் சந்திர போஸ் வின் பண்ணும் போதே வந்து இந்த மக்களுக்கு அவர் மேலே இருந்த ஒரு அபிப்பிராயம் வந்து நல்லாவே வந்து தெரியுது எல்லாருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கும் போது ஸோ இங்கே வந்து இந்த மகாத்மா காந்தி வந்து அக்ரெசிவானவே வந்து அப்ரோச் பண்ணவே இல்லை. அவர் வந்து ஒரு அஹிம்சையாக போகிற ஒரு வழியை தான் அவர் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்ததுனால சுபாஷ் சந்திர போஸ் வந்து இதெல்லாம் வந்து செட் ஆகாதுன்ற மாதிரி அவர் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு இங்கே வந்து வெளியே போய் அங்கே வந்து ஆர்மி பேஸ் அங்கே ஏதாவது ஒரு கண்ட்ரியில் ஆர்மி பேஸ் வச்சு இந்தியன் சோல்ஜர்ஸை வந்து ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறமா மொத்தமாக வந்து அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் வந்து என்ன பண்ணாருன்னா அந்த டைமில் வந்து பிரிட்டிஷை வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து அகைன்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து ஜப்பான் வந்து அகைன்ஸ்ட் பண்ணாங்க ஒரு
பயங்கரமாக அந்த டைம்லன்ற ஒரு காரணத்தினால ஜப்பான் கூட பயங்கரமாக ஒரு அலைன்ஸ் வச்சு பயங்கர க்ளோஸ் ஆகி அங்கே வந்து இந்தியன் ஆர்மி பேஸ் ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு. இந்தியன் சோல்ஜர்ஸ் வராங்க, இந்திய சோல்ஜர்ஸை வந்து பயங்கரமாக வந்து ரெடி பண்ணுறாரு அந்த ஒரு இடத்துல வச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்தியன் சோல்ஜர்ஸ் டைம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும் போது நடுவில் ஒரு சில விஷயம்லாம் வந்து நடக்குது. இந்த விஷயந்தான் வந்து அவர் டெத்தை வந்து மிஸ்டீரியஸாக ஆக்கின ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து அப்பப்போ நடக்கிற அந்த சின்ன சின்ன சண்டையில் வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து இறந்துட்டாருன்ற நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து எல்லா ஊர்லேயுமே வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து பரவும். கொஞ்ச நாள் கழித்து வந்து அவர் வேறு யார் கூடயாவது வந்து ஒரு லீடர் கூட ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இது வந்து சைமல்டேனியஸாக ரிப்பீட்டடாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுனாலே வந்து ஒரு அபிப்பிராயம் ஒன்று வந்துடுச்சு மக்களுக்கு. இது வந்து சும்மா அது ஒரு நடக்கிற விஷயந்தான், இந்த ரூமர் வந்து திரும்பி திரும்பி வரும், இவர் இறந்துடுவார் செத்துட்டாருன்னு சொல்லிட்டு போடுவாங்க, ஆனால் சாக மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே வந்து எல்லா மக்களும் வந்து இருந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும்போது ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் வந்து அவர் ஒரு லீடர்ஸ் கூட இருக்கிற ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் வெளியாகும் போது ஒரு பெரிய வெப்பன், அந்த ஹெவியஸ்ட் ஆஃப் வெப்பன்ஸை வந்து வேணும் வாங்கணும் அட்டாக் பண்ணுறதுக்காக, அதெல்லாம் வந்து வேணுன்றதுக்காக ஒரு வாட்டி வந்து ஹிட்லரை போய் அந்த டீலுக்காக மீட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டைமில் வந்து ஹிட்லரை வந்து ஒரு போய் பேசுகிறது வந்து அவ்வளோ ஒரு ஹிட்லர்னாலே வந்து பயங்கரமான ஒரு அவர்கிட்ட போய் பேசுகிறதே வந்து பயப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட போய்ட்டு சுபாஷ் சந்திர போஸ் போய் பேசி கை கொடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து இருந்ததுனால அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்கே வந்து ஒருத்தர் மேலே ஒரு சின்ன பயம் ஒன்று வந்தது. ஹிட்லர்கிட்டயே போய் நேரடியாக பேசணுன்ற ஒரு சின்ன ஒரு பயம் ஒன்று வந்தது. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பிரேக் த்ரூ என்ன ஆகுதுன்னா, ஜப்பானில் வந்து அந்த அட்டாமிக் பாம் நியூக்ளியர் பாம் வந்து இம்ப்ளான்ட் பண்ண ஒரு விஷயம் வந்து நடக்குது அந்த டைமில். இது வரைக்கும் வந்து அதுதான் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு பாம் பிளாஸ்டாகவே வந்து இருந்தது. ஏன்னா அதுக்கப்புறமா ஒரு இவ்வளோ வருஷத்துக்கு வந்து ஜப்பான் வந்து திரும்பி ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய அட்டாக் வந்து நடந்தது. ஸோ அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, ஜப்பானோட லீடர் பிரசிடென்ட் ஒன் வந்து ஒரு முக்கியமான லீடர் மாதிரி ஒருத்தர் வந்து பிரிட்டிஷ்கிட்ட போய் சரண்டர் ஆகிட்டார். அந்த எங்களோட அந்த நாள் போய் சரண்டர் ஆகிட்டாங்கன்னே. ஸோ அப்போ வந்து சுபாஷ் சந்திர போஸ்க்கு வந்து இப்போ வேறு வழியில், ஏன்னா வந்து யார்கிட்ட அலைன்ஸ் வச்சோமோ அவங்க தான் வந்து மெயினான ஆளுங்களே அங்கே வந்து இப்படி அடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து வேறு ஒரு இடத்துல தான் வந்து நம்ம ஒரு அடைக்கணம்லேருந்து ட்ரெயின் பண்ணி அவங்களை திரும்பி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும்போது அவர் வந்து அப்போது சைனாவில் இருந்தார். சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூரில் இருந்தார். சைனா கிட்ட அலையன்ஸ் வச்சுக்கலாம், சைனாவிலேருந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் தாட் ப்ராசஸில் இருந்திருக்காரு. ஆனால் அந்த நியூக்ளியர் பாம் இம்ப்ளான்ட் பண்ணுற டைமில் வந்து அவர் சிங்கப்பூரில் இருந்தார். ஸோ சிங்கப்பூர்லேருந்து வந்து இப்போது அவர் சைனாவுக்கு போய் அவங்கக்கிட்ட பேசுகிற ஒரு விஷயத்துக்காக இனிஷியேட் பண்ணி அவங்க வந்து கிளம்புறாங்க. ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆகி கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஏதோ சஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஃப்ளைட்டில் வந்து ஏதோ சம்திங் அப்நார்மலாக இருக்கிறதோ ஏதோ சஸ்பெக்ட் பண்ணி நடுவில் ஏதோ ஒரு கண்ட்ரியில் வந்து நிறுத்தி ஒரு ½ பிரேக் எடுத்து எல்லாமே பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு திரும்பி அந்த ரன்வேயில் வந்து ஃப்ளைட் போய் டேக் ஆஃப் ஆகிற டைமில் டேக் ஆஃப் ஆன உடனே ரைட் சைட் இன்ஜின் வந்து ட்ராப் ஆகுது. கீழே ட்ராப் ஆகி ஃப்ளைட் மொத்தமாக கொலாப்ஸ் ஆகி அப்படி கீழே ஒன்று வந்து வெடிக்குது. ஆனால் அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சம் பார்ட் ஆஃப் த ஃப்ளைட் மட்டும் வந்து வெடியாமல் இருந்தது, முக்கால்வாசி வெடிச்சிடுச்சு. வெடியாமல் இருந்ததுன்னா தீ பிடிக்காமல் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் நிறைய பேர் இறந்துட்டாங்க, கொஞ்சம் பேர் வந்து உயிர் பழச்சி அன்கான்ஷியஸாக இருக்காங்க. ஸோ சுபாஷ் சந்திர போஸ் வந்து அவரும் வந்து தப்பிச்சு உயிர் பழைக்கிறாரு. ஆனால் அவர் மேலே வந்து இந்த பெட்ரோலியம் லிக்விட்ஸ்லாம் வந்து ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே வந்து அவர் மேலே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு ஃபுல்லாக. ஸோ தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அவர் என்ன பண்ணுறாரு,
வெளியே ஓடி வர ட்ரை பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக வந்து ஏன்னா உள்ள ஃபுல்லாக பெட்ரோல் இருக்குது, முக்கால் சுற்றியும் நெருப்பு தான் இருக்குது. ஒரு எரிஞ்சிக்கிட்டே வந்து ஒரு கொஞ்சம் தூரம் அப்படி ஓடிட்டு அப்புறம் போய் விழுறாரு. அவர் ரெஸ்கியூ பண்ணுறாங்க, போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும்போது அவர் வந்து கோமாவில் இருக்கார். ஸோ ஒரு சம் டைம் ஆஃப் ஹவர்ஸ்க்கே வந்து அவர் வந்து கோமாவில் தான் இருந்தார். கோமாவில் இருந்து அதுக்கப்புறமா வந்து அந்த நாளோட ஈவினிங்கில் வந்து அவர் இறந்து போகிறாரு. ஸோ நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அவர் இறந்துட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்த. ஜப்பான் கவர்மெண்ட் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க சுபாஷ் சந்திர போஸ் வந்து இறந்துட்டாருன்னு. ஸோ யாருமே வந்து அதை நம்பலை. இப்படி தான் வந்து நியூஸ் வரும், ஆனால் வந்து இதெல்லாம் வந்து திரும்பி யாருக்கூடாது போய் நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி பிக்சர்ஸும் வரும்ன்ற மாதிரி ஒரு ரூமர்னே நினச்சி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து ஜப்பான் வந்து என்ன பண்ணுறாங்க, அவரோட அஸ்தியை வந்து அந்த டைம்லேயே வந்து 1000 வருஷம் பழமையான கோயில், ஜப்பானில் இருக்கிற ஒரு கோயிலில் போய் அவரோட அஸ்தியை வந்து வைக்கிறாங்க. அதை வந்து எல்லாருமே வந்து ஒரு வழிபடுறத வந்து ஒரு காமனான ஒரு விஷயமாகவே அங்கே வச்சுட்டேன், அங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும்போது அதுக்கப்புறம் அவங்களோட பொண்ணு ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி அவரோட ஆஷஸை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அவர் அந்த இதில் தான் இறந்தாரா, அதுக்கப்புறமா உயிரோடு தான் இருந்தாரான்றது வந்து எங்களுக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் ஒன்று போட்டாங்க. லைக் ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நிறைய ரூமர்ஸ் இருந்தது, அது வரைக்கும் யாருமே நம்பலை, அந்த மாதிரி விஷயம் இருந்ததுனால அந்த மாதிரி பண்ணாங்க. பட் தென் அது எதுவும் லைக் அந்த ஒரு விஷயத்த வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுற அளவுக்குலாம் வந்து அப்போது கவர்மெண்ட் வந்து அதை அந்த கேஸை வந்து அப்போது எடுக்கலை. ஸோ அதுக்கப்புறமாவும் வந்து ஆனால் அது அவர் வந்து அப்படி தான் இறந்தாரான்ற ஒரு விஷயத்த வந்து சர்ச் பண்ணிவிட்டு அதை பற்றி இன்வெஸ்டிகேஷனும் அதை பற்றி சர்ச்லாம் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் கடைசியில் வந்து எல்லாமே வந்து முடிஞ்சது வந்து அவர் வந்து அந்த ஃப்ளைட் கிராஷில் தான் இறந்தார். அஃபிஷியலாக டாக்குமெண்ட்ரி படி அவர் வந்து ஃப்ளைட் கிராஷில் தான் வந்து அவர் இறந்துட்டாருன்றது தான் வந்து கவர்மெண்ட் சைடில் இன்றைக்கி வரைக்குமே இருக்கிற அஃபிஷியல் நியூஸ். பட் தென் வந்து இன்னமும் வந்து வெஸ்ட் சைடில் அவர் பிறந்த ஊர்லலாம் வந்து அது அவர் இறந்துட்டாருன்னு நம்ப முடியாமலா இல்லை எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லன்னு தெரியல, இன்னமும் அவர் வந்து உயிரோடு இருக்கார் அப்படின்ற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹிமாச்சல் பிரதேஷ் ஏதோ ஒரு மலையில் வந்து ஒரு சைலண்ட்டான ஒரு பர்சனாக வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. ஒருத்தர் ஒரு மாதிரியான விஷயத்த வந்து பேசுகிறது அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வந்து ப்ராக்டிக்கலி அவரோட இந்த காலகட்டத்தில் அவரோட வயசு வந்து 100க்கும் மேலே இருக்குது. ஸோ ப்ராக்டிக்கலி அவர் வந்து இப்போ உயிரோடு இருக்க சான்ஸ் இல்லை. ஆனால் இன்னமும் வந்து உயிரோடு இருக்காருன்ற மாதிரி விஷயத்த நம்புகிறாங்க. ஒரு சிலர் ஜப்பான்லலாம் ஒரு சிலர் அவரை கடவுளாக பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் ஒரு 2 years முன்னாடி வரைக்குமே வந்து பெரிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து ஒரு ரிசர்ச் நடந்தது அவர் இப்படி தான் இறந்தாருன்றதுக்காக. ஸோ இவ்வளோ நாள் வரைக்குமே ஒருத்தரை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஒரு அன்சங் ஹீரோ மகாத்மா காந்தி அளவுக்கு வந்து அவர் யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணல, அவர் வந்து ஒரு அன்சங் ஹீரோவாக இருந்தார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவர் ஃபைட் பண்ணோன்ற இன்டென்ஷனில் பண்ணி அவரை வந்து இவ்வளோ பீப்புள்ஸ் வந்து அவரை இறந்துட்டாருன்றதையே நம்பாமல் அவர் வந்து ஒரு காட் மாதிரி பார்க்குறது, இந்த மாதிரி பண்ணுறதுனாலே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கயே வந்து அவருக்கான ஒரு இது கிடச்சிருச்சுன்ற ஒரு அவருக்கான ஒரு அவரோட இன்டென்ஷனுக்கு அவர் வந்து அதோட மக்கள்கிட்டேருந்து அந்த ஒரு பலனை வந்து அடைச்சிட்டாருன்ற மாதிரி தான் என்னோடய ஃபீல் வந்து இருக்குது. ஸோ ஏன்னா வந்து அவர் வந்து ஃப்ரீடம் வாங்கி கொடுக்கறதுக்காக தான் அவ்வளோவும் பண்ணார். அதுலேயே அந்த ஒரு ப்ராசஸில் தான் அவர் இறந்தார். மக்கள் வந்து அவரை வந்து இன்னமும் வந்து ஒரு சிலர் உயிரோடு இருக்காங்கன்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து அவருக்கு சிலை வைக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இன்னமும் வந்து நிறைய பேரோட மனசில் வந்து அவர் உயிரோடு இருக்கார் அப்படின்னு இருக்கிறதே அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு ரெக்கக்னேஷன், அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ஹை அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன்.
பொறுத்த வரைக்கும் வெளியில் வந்து இப்படி ஃப்ரேம் பண்ணி இருக்கணும் அப்படின்றது தான் வந்து ரெக்கக்னேஷன்ன்றது வந்து கிடையாது. ஏன்னா இன்னமும் வந்து நிறைய பேரோட மனசில் இருக்கிறதுலாம் வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயமா வந்து இருக்குது அப்படின்றது தான் வந்து ரெக்கக்னேஷனாக வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இன்னமும் நம்ம இன்டென்ஷனை ஒழுங்காக வச்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணோன்னா நம்மளுக்கு வெளியே ரெக்கக்னேஷன் கிடைக்குதோ இல்லையோ, இந்த மாதிரி நம்ம பார்க்குறவங்க கிட்ட இருந்து நமக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல இன்டென்ட்டில் வந்து எது பண்ணாலும் வந்து ரெக்கக்னேஷன் ஏதாவது ஒரு விதத்தில் கிடைக்கும் அப்படின்றதுக்கும் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து இருக்கார். அண்ட் தென் அவரோட சாக்ரிஃபைஸஸ்க்கும் வந்து மக்கள் இன்னும் அவரை வந்து நினச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.